வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தம்பி போவோமா அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். கேப்டன் தக் லைஃப் போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாமா? தம்பி இருக்கியா? ஆடி போயிடுச்சா? போவோமா? ஒரு சில ப்ராப்ளம்னால வீடியோ போட முடியல. எனி வீடியோ தொடர்ந்து வரும் கைஸ். ஆனா இந்த வீடியோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டு அதை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனா கேப்டனை மட்டும் நம்ம கைவிட்டோம். 2016 அப்புறம் நிறைய பேருக்கு கேப்டன் இப்படிதான் தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் கொஞ்சம் இருங்க, இன்னும் வயதா என் கையில் வந்து மாட்டுது. டிஸ்டர்ப் பண்ணோம்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. கேப்டனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ரெண்டு அரசியல் ஆளுமைகள் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கும் போது இல்ல, ரெண்டு பேருமே உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கும் போது அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாரு கேப்டன். ஒருத்தங்களை எதிர்த்து நிக்கிறது பெரிய விஷயம், ஆனா ரெண்டு பேரும் அட் டைம் எதிர்த்து நின்னாரு. வெறும் அரசியல் மட்டும் பண்ணல, அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசவே அரசியல்வாதிகள் பயந்துட்டு இருக்க டைம்ல அவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்ப ஓப்பனா பப்ளிக்ல எடுத்து வச்சாரு கேப்டன். நான் தெரியாம கேட்கிறேன், அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழத்து, அம்மா டாக் மருந்து போடுறதுனா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் கலங்க மனித சரி, எங்க மேல மாத்திரம் கேஸ் போட்டு அங்க ஜெயிலுக்கு போன சந்தோஷம், நீங்க ஜெயிலுக்கு போனா மாத்திரம் அழுவீங்களா? இவர் பொய்யோட உச்சல் முதலே சொல்லி கேட்டா எனக்கு கோபம் தான் வருது. கலைஞர் பொய் எங்க அப்ப குதிரைக்குள்ள இருக்கிற பொய். இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் அவர் வாங்கிட்டு போவார். இதுதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லு? யாராவது பொதுமக்கள்கிட்ட எல்லாமே கட்சிக்காரன் இவர்கிட்டையும் இவர் பேர பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டாரு. கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தேன். கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சேன். இப்ப கூட பேசுறாங்க இனங்கிறாரு. இனத்தை பூரா கொண்டு குமிச்சு வருதான் சில. இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு அந்த மக்கள் தான் மக்கள் என்னமோ பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகள் திமுக காங்கிரஸ் சரியான பாடம் போட்டிருந்தாங்க. கலைஞருக்கு எதிரியாரு ஜெயலலிதாவுக்கு எதிரியாரு கலைஞர், ரெண்டு பேருக்கு எதிரியாரு விஜயகாந்த். கேப்டன் ரொம்ப தீவிரமான தமிழ் பற்றாளர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்குன்னா தலைவரோட பேரே அவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் வச்சிருப்பாரு. அவரோட முதல் பையனுக்கு பிரபாகரனே பேர் வச்சிருப்பாரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் பற்று இருந்ததுன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, யாராச்சும் பேருக்கு எங்களுக்கு தமிழ் பற்று இருக்குன்னு சொல்லி தமிழ வச்சு பாலிடிக்ஸ் பண்ணா அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் அதை பார்க்காம அவங்க எதிர்த்திருக்காரு. இவர் எப்படி எல்லாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிர் பாரு, சரி அதுக்கு என்ன பண்ற, தமிழ் பேரு வையா அப்படின்னு. கிளவுட்ஸ் நயன் யாரு? மதுரையில இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரை கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9 வையுங்களேன். உங்களை யாரு வேணாம்னா, ஆனா அவர் பேரை இங்க ரெட் ஜெயின் மூவிஸ் சிகப்பு பூதன் வச்சுக்கிறேன். உங்களை யாரு வேணாங்க? ரெட் ஜெயின் மூவிஸ் சிகப்பு பூதன் வச்சுங்களேன். உங்களை யாரு வேணாம்னா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் நான் அரசியல் வரும்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்து நிறைய பேர் வராமல் போயிருக்காங்க. அதுல 2 பேர் கரெக்டா வந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அது கேப்டனும் எம்ஜிஆர் தான். வருவேன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு புரியிருக்கு. இத்தனை வருஷம் இருக்கு. இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நமக்கே புரிஞ்சிருக்குது. நம்ம இப்பதான் புரிஞ்சிருக்கோம் இவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. ஆனா இதை கேப்டன் முன்னாடியே புரிஞ்சு அவர் படத்திலே வச்சிருக்காரு ஒரு டைலாக்கா. அந்த அரசியலை நேரா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். இதோ வருவேன், வரமாட்டேன், சைட்ல நின்று எட்டி பாப்பேன்னு பூச்சி காட்டுறேன். இதோ வருவேன், வரமாட்டேன், சைட்ல நின்று எட்டி பாப்பேன்னு பூச்சி காட்டுறேன். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. கேப்டன் அரசியல் மட்டும் ஜாம்பவான விலங்குல அவர் நடிச்ச படங்கள்லயும் ஏதோ ஒன்று ஆடியன்ஸ்க்கு புதுசா தந்தரணும்னு சொல்லி புதுசா ஸ்டண்ட் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைம்லயே இந்த டைம்ல நிறைய ஆக்டர்ஸ் பண்ண பயப்பட நிறைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அவர் அந்த டைம்லயே பண்ணிருக்காரு. 1994 பதவி பிரமாணங்கிற ஒரு படத்துல ரன்னிங்ல ஒரு லாரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அடியில தொங்கிட்டு ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. தியாகம் படத்துல ஒரு லாரியில சிக்ன கார் லாரி தள்ளிட்டே போகும்போது அதுல இருந்து வெளியே வந்து ஃபைட் சீன்ல பண்ணிருக்காரு கேப்டன். எந்த ஒரு ஸ்டண்ட் டபுள் இல்லாம. உளவுத்துறை படத்துல ஸ்டண்ட் டபுள் யூஸ் பண்ணாம ட்ரெயினுக்கு
வெளியே தொங்கி சண்டை போட்டிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இப்ப பிளெயினுக்கு வெளியே டாம் குரூஸ் தொங்கிட்டு போறத பத்தி பார்த்திருக்கோம் நம்ம சேனல்லயே. ஆனா கேப்டன் 1995 கருப்பு நிலாங்க ஒரு படத்துல எந்த ஒரு ஸ்டண்டபிள் இல்லாம கயிறு எது ரோப் எதுவுமே இல்லாம ஒரு ஹெலிகாப்டர் தலையில ஒத்த கையில 10 கிலோமீட்டர் தொங்கி ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. இத 1995 கேப்டன் பண்ணிருக்காரு. நம்ம இப்ப டாம் குரூஸ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னன்னா கருப்பு நிலான்னு ஒரு படம் தான். கருப்பு நிலா படத்துல ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு சண்டை காட்சி. நாங்க அதை கீழே வந்து குஷ்பு கடத்திட்டு போவாங்க, மேடம் குஷ்பு மேடத்தை. அப்போ விஜயகாந்த் சார் ஹெலிகாப்டர்ல வந்து காப்பாற்றணும். என்னன்னா ஒரு டூப் ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். டூப் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி தயாராக நிற்கிறோம். ஹெலிகாப்டர் தூக்க போறாங்க. கேட்க வந்தார், என்ன சார் எடுக்க போறாரு. நம்ம நான் தனியாக க்ளோஸ் தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஹெலிகாப்டர் நான் தொங்குறேன் அப்படின்னு. ஏன் கருப்பு நிலாலே வந்து ரோப்பே இல்லாம வந்து ஹெலிகாப்டர்ல தலைகீழ தொங்கி போயிருப்பாரு. ஆமா, அது சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அந்த கருப்பு நிலா படம் நீங்க இப்ப கூட யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோப்பு கூட இல்லாம அப்படியே ஹெலிகாப்டர்ல வெறுமனே தொங்கிட்டு கீழே சீலாண்ட்ல நார்மல் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் ஆயிட்டு வருவோம். அதுவும் ஒரு கையில புடிச்சிட்டு ஒரு கையில குஷ்பு அவங்க இது பண்றாங்க. ரெண்டு கட்சியுமே எதிர்த்திருந்த கேப்டன் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருப்பாரு. இந்த கூட்டணி மூலமா 29 சீட்டை வின் பண்ணி டிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியாவே இருப்பாரு கேப்டன். என்னதான் கூட்டணியில இருந்தாலும் ஏடிஎம்கே அந்த டைம்ல பண்ற தப்புல கரெக்டா இருப்பாரு கேப்டன். எந்த அளவுக்குன்னா சட்டசபையில ஏடிஎம்கே காரன் கூட நடந்த ஒரு வாக்குவாதத்துல ஏடிஎம்கே எம்எல்ஏஸை பார்த்து நாக்கு கடிச்சிட்டு எந்திரிச்சு மிரட்டுவாரு. இது அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கேப்டன் ஜெயலலிதா அவர்களை தான் பார்த்து இப்படி மிரட்டுறாருன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்ஸும் பயங்கரமா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த. சின்ன நியூஸ் கிடைச்சாலும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் பல நாள் வச்சு ஓட்டுவாங்க. இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை பல வாரத்துக்கு வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸும். எந்த அளவுக்குன்னா இந்த சம்பவத்துக்காக கேப்டன் மன்னிப்பு கேட்டாகணுங்கிற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் பண்ண வேலையில. எல்லாரும் கேப்டன் மன்னிப்பு கேட்டுவாருன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேப்டன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அங்க என்ன பேசுறாரு நீங்களே பாருங்க. சட்டசபையில் அந்த அம்மா பார்த்தா எல்லாரும் அந்த அம்மா பார்த்து பயப்படுறப்போ அவர் கூட்டணியிலே இருந்து ஜெயிச்ச விஜயகாந்த் அப்படின்னு அது பெரிய பேசப்பட்டது நாட்டில். அதெல்லாம் அந்த சிங்கம், மதுரை சிங்கம் பயந்து யாருக்கும் பயந்து எதுக்கு நான் இப்படி கையை காட்டா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரிகள் எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இனிமே எப்படின்னா இல்லைங்க ரொம்ப திமுறா விஜயகாந்த் நிக்கிறேன், என்னையா இப்படி நிக்கணும், அப்ப இப்படிதான் நிக்கணும், இப்படி எப்படிதான் நிக்கணும், எதையும் சட்டம் அப்ப இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க. அது எனக்கு சொல்லி கொடுக்கு அன்பாச்சுனீங்கன்னா காலில் விழுவேன் எதுவும். அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டுக்கு அதை விட்டு இந்த அடிச்சு போடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற வேற வேற. இப்படி ஒரு மனுஷன் திரும்ப தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாரான்னு தெரியல. அவர் வாழ்ந்த டைம்ல நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ, அன்பானவர், பண்பானவர், ஒரு நல்ல கலைஞன், அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். நிறைய பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்காரு. பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. நல்லா சூப்பரா அதை எடிட் பண்ணி செமையா பண்ணிருக்காங்க உண்மையிலே தம்பி போமா சேனல் வந்து. ஆமா, இதுல வந்து அவர் எப்படி கணீர்னு அந்த பேசுறாரு அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு வேற மாதிரி மாறிடுச்சு அப்படியே. இல்ல அதான் அது நம்மளுக்கு தெரியல. அப்போ வந்து அதான் சொல்றல, அந்த நியூஸ்லயே எவ்வளவு இப்போவே நம்ம சோசியல் மீடியா இல்லைன்னா நியூஸ்ல போடுற நிறைய இது வந்து நம்ம நம்பிடுவோம், ஓ இதான் உண்மை போல இருக்குன்னு. இப்போ எல்லாம் மாட்டிக்கிறாங்க, நியூஸ் சேனல்லே மாட்டி கிழிச்சு தொங்க விடுறாங்க சோசியல் மீடியாலே. அப்போ வந்து அந்த அளவுக்கு இது தெரியாது அப்பெல்லாம். அப்போ நியூஸ்ல போடுறதுதான் உண்மை அப்படின்னு காட்டி அப்பவே அப்படி மோசமா ஆக்கி அது கெடுத்துட்டாங்க. அதாவது ஒருத்தரை ஒரு டிவில எப்படிலாம் போட்டு காட்டக்கூடாதோ அப்படிலாம் போட்டு காட்டி அவரோட இமேஜை எப்படி ஸ்பாயில் பண்ணணுமோ அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா நியூஸ் மட்டும் தான் பார்ப்போம். அப்பெல்லாம் அந்த அளவுக்கு அந்த யூடியூப் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம நியூஸை பார்த்தே வளர்ந்ததுனால நம்ம அதை தான் நம்புவோமே, என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்து நம்புவோம்.
அப்படி இருந்த மனுஷனை எப்படி மாத்தி வைக்கணும். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா நாங்களே 1-2 வீடியோஸ் பார்த்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்படிலாம் இருந்திருக்காரான்னு எங்களுக்கே அப்பதான் தெரியும். நிறைய பேருக்கு இல்ல தெரியாம நிறைய இருக்கும். பேருக்கு தெரியும் அவரு. நான் அதான் சொல்றேன்ல, சில பேருக்கு நல்லா அவர் எப்படிப்பட்டவர்னு 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எனக்குலாம் ஒரு கட்டத்துல எனக்கும் சும்மா பிடிக்கல. அவரை வந்து ஒரு ஆக்டரா பிடிக்கிறதோட அவர் உண்மையிலேயே நான் நல்லது பண்ணாருன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு அப்புறம் நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் இவருக்கு ஓட்டே போட்டேன். இப்படி இருக்கவர் மேல வரணும். ஏன்னா நம்ம காலத்திலே தெரியும். அப்போவே இவங்க 2 கட்சி தான் அதாவது இவங்க அவங்க அப்படி மாறி மாறி வரும். அவங்க இது பண்ணிப்பாங்க, பெல்ட்டி அடிச்சுப்பாங்க அப்பப்போ. இவங்க அவங்கள ஜெயில போடுறதும் இவங்க ஜெயில போடுறதும் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்போலாம். ஆனா ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறது பயங்கரமான விஷயம். ஆனா அவங்க 2 பேருமே பயங்கர டாப்ல இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கிற 2மே புதுசா ஒரு கட்சி வரும்போது யாருமே நினைக்க மாட்டாங்க. இப்போ சீமான் கட்சி, மத்த கட்சி, இப்போ கமல் கட்சியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆமா அவங்க ஆமா ஜெயிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்போ விஜயகாந்த் அவர் எப்படி அந்த 2 பேர் 2மே பயங்கரமா ரொம்ப வருஷமா பேக்ரவுண்ட் இருந்து வந்தவங்க அவங்க. ஏன்னா அவங்க எம்ஜிஆரோட இதுல இருந்து ஆமா வந்தவங்க. இங்க அவர் ரொம்ப அந்த அவங்க அண்ணா அந்த சைட்ல இருந்து அப்படி வந்தவங்க. அப்படி இருக்கிற 2 கட்சிய புதுசா ஒரு கட்சி வந்து அடிக்கிறது பெரிய விஷயம் உண்மையிலே. ஆமா. ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி இருந்த மனுஷனை அதான் அப்படியே மாத்தி அதான் விட்டுட்டாங்க. ஃபுல்லா மாத்தி விட்டு அதான் சொல்றேன்ல, எனக்கு அவரு அவ்வளவு பேர் பார்க்க வந்தாங்களே, ஏன் அவர் இருக்கும்போது எதுவும் பண்ணலையேன்னு ஆமா எனக்கு அதுதான் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆமா என்னடா இவ்வளவு பேர் வர்றீங்க, இவ்வளவு பேர் வரீங்க, அவருக்கு லாஸ்ட் இருக்கும்போது ஓட்டு எதுவுமே போட்டிருக்கலாம். பண்ணலையே அப்படின்னு. அவரை வந்து கேட்கும் போது ஏன் இப்படி கேக்குறீங்க, அவர் அப்படி இல்ல அப்படின்னு. ஏன்னா தெரியாதவங்களுக்கும் அது தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேரு. எனக்கெல்லாம் நிறையவே தெரியாது. எனக்கு படத்துல பிடிக்கும் கேப்டன். நான் அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு அரசியல் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துதான் இப்படிலாம் அவங்க இது ஆமா 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 பண்றதுதான் ஆமா. நான் பாத்துட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கும் தெரியாது. எனக்கு கொஞ்ச நாளாதான் அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உம் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அதான் படத்திலே எல்லாரையும் எப்படி டைரக்டா ஹிட் பண்றது வந்து கஷ்டமான விஷயம். அது இப்போ 1-2 பேர் பண்றாங்க தவிர அப்பவே அவர் பண்ணியிருக்காரு இத. அதாவது உம் தைரியமா அந்த டயலாக்லாம் எப்படி இப்பதான் அந்த படத்துல இருக்க டயலாக்க பார்த்தா ஓஹோ இதுக்கு தான் சொல்லியிருக்காரான்னு இப்பதான் தெரியுது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.